சங்கீதம் 27ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்றதை பாருங்கள். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார். தாவீது ஒவ்வொரு சூழ்நிலைக்குள்ளே போகும்போது, ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ளே போகும்போது அவர் ஒரு விசேஷிக்கப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்வது அவருடைய வழக்கமாக இருக்குது. நீங்கள் 150 சங்கீதத்தை செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையும் நீங்கள் அங்கே பார்க்கலாம். அந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தாவீது ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு சத்தியத்தை, ஒவ்வொரு ஆறுதலான வார்த்தையை அவர் சொல்லியிருப்பார். இதில் பாருங்கள், துக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு ஆண்டுடைய பிள்ளைகளை தைரியப்படுத்த தாவீது சொல்கிறாரு, என் தகப்பனும் என் தாய் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார். என் அன்பு சகோதரியே, உன்னை எல்லாரும் கைவிட்டிருக்கலாம், எல்லாருடைய கதவும் அடைக்கப்பட்டிருக்கலாம், ஒரு மனுஷ தயவு கூட இல்லாமல் வனாந்தரத்தில் இப்போ நீ இருக்கலாம், தனித்து விடப்பட்டவளாய் ஒரு இருண்ட வீட்டில் அலறி கொண்டு நீ இருக்கலாம். கர்த்தர் உன்னை தேடிதமாக வராரு. என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, உடைஞ்சு போயிருக்கிற உன்னை தேடி அப்பா வராரு. நீயும் தாவீது போல சொல்லு, விசுவாசத்தோடு சொல்லுப்பா, வாயை தரப்பா. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டால் என் தகப்பன் ஏசப்பா என்னை சேர்த்துக்கொள்வார். அப்படியே மன உருக்கத்தோடு கூட ஆண்டோடைய அன்பை நீங்கள் ருசி பாருங்க. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும். நீங்கள் எழுந்து நிற்பீங்க. மகனே திடங்கொள், மகளே திடங்கொள், எழுந்துரு என்று சொல்லி விழுந்து போன உங்களை ஆண்டவர் தூக்கி நிறுத்துவார். ஏன்னா நீங்கள் கர்த்தரையே நம்பியிருக்கிறீங்களா? கர்த்தர் தான் எனக்கு தூக்கம் தருவார், கர்த்தர் தான் எனக்கு நிம்மதி தருவார், கர்த்தர் தான் என்னுடைய கடன் அடைப்பார், நான் ஆண்டவரை நம்பியிருக்கிறேன், என் குடும்பத்தை, என்னுடைய உண்மையான சூழ்நிலை அவர்கிட்ட ஜெபத்தை நான் சொல்லி அழுதனே, இன்றைக்கி ஆண்டவர் என்னை தேடி வந்திருக்கிறாரு, ஏசப்பனை தேடி வந்திருக்கிறான்னு சொல்லி ஆண்டோடைய பிரசன்னத்தை நீங்கள் உணருங்க. அப்போ நீங்கள் தாவீதை போல வாயில் அறிக்கை செய்வீங்க, என் தகப்பனும் என் தாய் என்னை கைவிட்டாலும் ஏசப்பா என்னை சேர்த்துக்கொள்வார். நீங்கள் ஏசப்பக்கிட்ட வந்துட்டீங்க, நீ கவலைப்படாது. நீங்கள் கேட்குற நிம்மதியான தூக்கத்தை அவர் தருவார். உங்கள் ஜெப சத்தத்தை கேட்பார். உங்கள் தாயும் தகப்பனும் உங்களை கைவிட்டு இருந்தாலும் கர்த்தர் உங்களை சேர்த்துக்கொள்வார். உங்கள் கண்ணீரெல்லாம் துடைப்பார். உங்கள் வேதனையெல்லாம் மாறும், உங்கள் பிரச்சனைலாம் மாறும்.